திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இங்கேதான் வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னு நினைச்சோம். வெளிநாடுக்கு போய் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறதா, நாளைக்கு பெரியார் படத்தை திறக்க போகிறாரா. இதானா? படம் திறக்கிறது இருக்கட்டும், ஆனா ஒரு பட்டியலின சகோதரரை நீங்கள் காலில் விழ வைக்கிறீங்க. வேங்கை வயலுக்கு இன்னும் நமக்கு முடிவு கிடைக்கல. ஆக இன்றும் பட்டியல் இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்ல. அது மாதிரி பெண்கள் விடியல் பயணத்துக்கு போறாங்களாம், குழியில விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, குழியில விழுந்து சாவுறாங்க பெண்கள். ஆக நீங்க கரண்ட் அடிச்சு செத்து இருக்காங்க வரலட்சுமி. ஆக இன்னைக்கு விடியல் பயணத்தை போடுறேன்னு வெளிநாட்டுல இருந்து நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்க காலனின்ற பெயரை நீக்கிட்டாங்களாம். காலனின்ற பெயரை நீக்கினா போதுமா? அவலங்களை நீக்க வேண்டாமா? சமூக நீதி விடுதிகளாம். இந்த விடுதிகளுக்குள்ள போய் பாருங்க எவ்வளவு சமூக அவலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால சும்மா நீங்க வீடியோ போட்டு நீங்க எல்லாம் இனிமே டிராமா போடுறத மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்களை போல உண்மையை பேசுங்கள், உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். இனிமே இந்த வீடியோ போடுறது, வெளிநாட்டுக்கு போறது, சும்மா பொய் சொல்றது, இதெல்லாம் மக்கள் இனிமே நம்ப மாட்டாங்க. தமிழர்கள் ஆற தழுவினார்கள். அதைத்தானே மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் போது இந்தியர்கள் தமிழர்களோடு சேர்ந்து ஆற தழுவினார்கள். அப்ப மோடி வெளிநாட்டுக்கு போறாருன்னு விமர்சனம் செஞ்சீங்களே. இன்னைக்கு உங்க ஒரு மாநிலத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சர் போய் நம்ம மாநிலத்துக்கு முதலீடு வந்தா எங்களை விட மகிழ்ச்சியானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனா எப்படி வருது? மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நம்ம நாட்டை பற்றி பெருமைப்பட அங்கே உலக வரைபடத்தில் இந்தியாவை பெருமைப்படுத்த வைத்திருக்கிறார். அதனால வருது. இதுக்கு முன்னால 4 வாட்டி ஆட்சி செஞ்சீங்களா? எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தீங்க? அதனால இனிமேல் நாங்கள் பலமாக மக்களிடம் செல்வோம். ஜிஎஸ்டி அதுக்கு ஒரு சான்று. அதனால மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். அதாவது நான் எதுலையுமே கருத்து சொல்லல. ஏன்னா நாங்க இப்ப மக்களோட இருக்கிறோம். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது நல்லதை பேசுவோம். நம்ம இல்ல இப்போ மக்கள் ஜிஎஸ்டி குறைப்பினால் மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம பார்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.